செயின்ட் பிலிப் த அப்போஸ்தல். இயேசு கிறிஸ்துவால முதல் முறையா நேரடியாக அழைக்கப்பட்ட சீடர் பிலிப்பு. கலிலேயால பிறந்திருக்காரு. ஒத்தமை நற்செய்திகளான மத்தேயு, மார்க், லூக்கா ஆகிய நற்செய்திகள்ல பிலிப்பை பத்தி நம்மால வாசிக்க முடியாது. ஆனா யோவான் நற்செய்தியில 4 பகுதிகள்ல பிலிப்பை பத்தி குறிப்பிடப்பட்டிருக்கு. முதல் பகுதியில நத்தானியேல இயேசுவுக்கு அறிமுகம் செஞ்சு வைக்கிறாரு பிலிப்பு. 2வது பகுதியில இயேசுவை காண வந்த கிரேக்கரை இயேசுவிடம் அறிமுகம் செஞ்சு வைக்கிறாரு பிலிப்பு. மக்களை இயேசுவிடமும் இயேசுவை குறித்து மக்களிடமும் எடுத்துரைக்கிறதுல சிறப்பாவே செயல்பட்டிருக்காரு பிலிப்பு. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகு பிலிப்பு பிரிஜியா நாட்டுக்கு போய் நற்செய்தி பணி ஆற்றியிருக்காரு. அந்த காலத்துல அங்கிருந்த ஏராளமான மக்கள் கருநாகத்தை வழிபாடு செய்யக்கூடியவங்களா இருந்திருக்காங்க. பிலிப்பு தன்னிடம் இருந்த சிலுவையின் பெயரால அந்த கருநாகத்தை விரட்டி அடிச்சிருக்காரு. கருநாகம் போறப்போ தன்னுடைய விஷத்தை அங்கிருந்த ஏராளமான மக்கள் மேல வீசி அடிச்சிருக்கு. இதனால ஏராளமான மக்கள் இறந்து போயிருக்காங்க. அதுல மன்னரோட மகனும் இறந்து போயிருக்காரு. பிலிப்பு இறை வல்லமையால இறந்து போன மக்களை உயிர்த்தெழ வச்சிருக்காரு. இதுக்கு பிறகு ஏராளமான மக்கள் இயேசு கிறிஸ்து மேல நம்பிக்கை கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க. இதை அறிந்த கருநாகத்தை வழிபாடு செய்யக்கூடிய குருக்கள் பிலிப்பை கல்லால் இருந்து சிலுவையில் அறைந்து கொலை செஞ்சிருக்காங்க. பிலிப்பு இறக்குறப்போ தனக்கு தீமை செய்த மக்களை மன்னிக்கும்படி இறைவனிடம் வேண்டிக்கிட்டே இறந்து போயிருக்காரு. மே 3rd Saint Philip the Apostle Feast Day.